இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ பிரியாணி வித்து 15 முட்டை சாப்பிட முடியுமா முடியாதா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நாங்க உங்க ஃபுட்டி பாய். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். படப்போய் நல்லா இருக்குங்க. நான் நிறைய வீடியோல பாத்துருக்கேன். முழுமுட்டியா முழுங்குவாங்க, நாய் சின்னதா இருக்கும். முடிஞ்சிடும். நாங்க முழுசா முழுங்கிடலாமா? ஆஹா, அருமையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா. அதில் பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கணுமா, கறி அதில் கொஞ்சம் வச்சுக்கணுமா, முட்டை அதில் கொஞ்சம் உடச்சு வச்சுக்கணுமா, அப்புறம் வெங்காயம் எடுத்து வெங்காயம் இருக்கா அது வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி எடுத்து இப்படி எடுத்து டேஸ்டே தனி. ஆமாங்க. அந்த வெங்காயம் அந்த முட்டை எல்லாம் சேர்ந்து ஒரே வாயில போட்டு மெதும் போது செமையா இருக்கு. முக்கியமா இப்படி சிக்கன் லெக் பீஸை கடிக்கிறது அதோட சூப்பரா இருக்கு. சின்ன முட்டையாக்கா, சின்ன முட்டையா இருந்தா ஒரே வாய் முழுங்கி பார்த்தோம். பாப்பா சுத்தா தந்துருக்கியா? லெக் பீஸ் ஃபினிஷ். என்னாலையும் முடியுது ஒரு முட்டையை முழுசா சாப்பிட. முட்டை ஒரு கடி சாப்பாடு ஒரு வாய் சூப்பரா இருக்கும். லெக் பீஸ்ல இருந்து கறி தனியா கலந்து வந்துருக்கு. நல்லா வந்துருக்கு, சூப்பரா இருக்கு. கறி கடிக்கிறதுனாலே ராசிரன் தான். 4 கிலோ பிரியாணி நல்லா. நிறைய வீடியோல இப்படி அடிச்சு சாப்பிட்றாங்க, அப்படிலாம் முடியாது. அதெல்லாம் ஐயோ வாய் கலந்துரும். வாங்க ரெடிமேடா செஞ்சு வச்சுருப்பாங்களோ. அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு. நம்ம இப்பதான் சாப்பிட்டு ட்ரை பண்றோம், பழகும். சேலஞ்ச் பண்ணி முடிச்சிடற வேலை. சாப்பிட சாப்பிட குறையவே மாட்டேங்குது. 4 கிலோ பிரியாணி சும்மாவா? 4 கிலோன்னு சொல்லிட்டு 5 கிலோ விட்டுட்டு போட்டியான்னு. ஐயோ, அப்புறமா கொஞ்சம் டவுட் தான் போலயே.
ஒவ்வொருத்தரும் 4-5 கிலோ தனியா சாப்பிடுறாங்க. அந்த குழம்பு வர வர சாப்பிட முடியாது. சத்தியமா முடியாது. ஊத்திட்டா என்ன முட்டை இருக்குது? 7 இருக்கு. என்ன மாப்பிள்ள இது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட். நான் அதுக்கு தான் சொல்லி இறங்கவே மாட்டேங்குது. என்னால முடியலப்பா. முடியல. என்னால முடியல. இதெல்லாம் ஒன்றுக்காக இருந்தாலும் நீ சாப்பிடு. என்னால முடியல. என்னால முடியல. நான் ஒத்துக்கிறேன். பிரியாணி சாப்பிடுங்க. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா மட்டும் சாப்பிடுங்க. நிறைய எல்லாம் சாப்பிடாதீங்க. ஆமா முடியல, சாப்பிட முடியல. உங்களுக்காக என்னால முடிஞ்சு வருவா. அப்ப எதையும் சாப்பிடுறேன். அதான் நீ இருக்குல்ல. என் வயிற்று கழிச்சு உள்ள டேரக்டா பண்ணாதான் பத்திட்டுமா எலும்பு இருக்கு. நான் போட்டியில இருந்து விளையாடுறேன். பிரியாணினா டேஸ்ட் தான் போல, அளவுக்கு அதிகமான சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு நினைச்ச முடியல. ஆனா இருந்தாலும் நிறைய பேருக்கு ஃபேவரட் டிஷ் பிரியாணி தான். ஆமா அவனா அதான் சாப்பிடுறேன். அவ்வளோ நீ இருக்க டைம்ல நான் ரொம்ப பண்ணிருக்கேன். பாய் மட்டும் தான் வேலை செய்யுது. சாப்பிடல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. இன்னும் 4 முட்டை தான். கொஞ்சம் காசு கட்டிட்டு போயிடுமா இந்த நேரத்துல பிரியாணி தான் மோசம் வாங்கி தரேன். முடியல. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ ஒரு 2 முட்டை மட்டும் தான். நீ சாப்பிட்டு அப்படியே ஒன்று அது அவ்வளோ அது சாப்பிட்டு ஆகணும். சேலஞ்ச் பண்ணிருக்கோம்ல, முடிச்சிடலாம். முடியும். உள்ள போனாலும் மொத்தமா வெளியே வந்துடும். அவ்வளோ தண்ணி குடிச்சா சாப்பிட மாட்டேன். பொறுமை. முடியலையா? என்னாலையும் முடியல. தண்ணிலாச்சும் குடிக்க. இதுதான் அவ்வளவு ஈஸியா போகும். ஐயோ, இனிமேல் வாழ்க்கையான பிரியாணியே நினைச்சு பார்க்க வேண்டாம். குழம்பு கிரேவி தக்காளி சட்னி முக்கியம். ராமா உள்ள போக மாட்டேங்குது. கடைசி பீஸ் நான் சாப்பிட்றேன்.
என்ன சாப்பாடு கடைசி ஒரு வாய் உங்களுக்காக கிளியர் ஆயிடுச்சு. ஒரு முட்டை அந்த சைடு இருக்குங்க. ஆயிடுச்சு நல்லா எதுவும் பாருங்க Finish. கடைசி கடைசி நான் நீங்க ஒன்று விட்டு ஒளி கொண்டா விளையாட ஊட்டி வருதாங்க. நம்ம முட்டையும் போட்டு என்ன சாப்பிடுங்க ஓகே கடைசி 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 சரி ஓகே கடைசிங்க. கடைசி ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாரும் இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. முடியல. முடியல கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருங்க ஆ. அடுத்து நீங்க என்ன உணவு சொல்றீங்களோ அதை ட்ரை பண்ணி காட்டுறோம் பாருடா